கதிர் வெடித்து பிழம்பு விழ, கடல் குதித்து சூடாற்ற, முதுமை மிகு நிலப்பரப்பில் முப்பிறப்பு தோன்றி விழ, நதி வருமுன் மணல் தருமுன், பதிமதுரை பெருவெளியில் பாண்டியர்க்கை பார்த்தவளே, நீங்கள் எங்களை வணங்குவதும் நாங்கள் உங்களை வாழ்த்துவதும் அன்னை மகற்கிடையே பேரழகு என்பதனால் ஒன் புகழ் சேர் தாய்க்குலத்தின் தமிழ் புலவீர் வாழியரோ. போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய இந்த அருமையான விழாவில் கலந்து கொள்வதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். திருப்பூர் மாவட்ட நிர்வாகமும் பொது நூலகத்துறையும் தமிழக அரசின் சார்பிலே ஒவ்வொரு ஆண்டும் நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த அற்புதமான விழாவில் பங்கேற்று சக படைப்பாளிகள், தமிழறிஞர்கள், மாணவ செல்வங்கள் ஆகியோரின் மத்தியிலே பேசுவதற்காக கிடைத்த இந்த வாய்ப்பிற்கு நான் நன்றி சொல்கின்றேன். காலை அமர்வில் தொடங்கி எனக்கு முன்னால் பேசிய அறிஞர் பெருமக்களுக்கும், இப்போது என்னை தொடர்ந்து பேச இருக்கக்கூடிய சகோதர படைப்பாளிகளுக்கும், நாளை பேச இருக்கக்கூடிய அன்பு சகோதரர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பிற்கு நான் வருகின்றேன். கொங்கு பூமியின் படைப்பு களங்கள் என்று தலைப்பு. எனக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற நேரம் 30 நிமிடத்தில் இருந்து 20 நிமிடமாக ஆகிவிட்டது. நிறைய பேச்சாளர்கள் பேச இருப்பதனால் 20 நிமிடங்களுக்குள் அதை பேசி முடிக்க வேண்டும் என்று ஒரு அன்பு கட்டளை. போன ஆண்டு 30 நிமிடம் கொடுத்தார்கள். இந்த ஆண்டு 30ஐ 20ஆக மாற்றிவிட்டார்கள். அது ஏன் என்பதை அவர்கள்தான் யோசிக்க வேண்டும். ஒரு 30 ஆண்டு காலம் பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் மத்தியிலே பேசி அந்த மாணவ செல்வங்களை எல்லாம் மிக உயர்ந்த பேராசிரியர்களாக, நாட்டின் உயர்ந்த பதவிகளுக்கு செல்பவர்களாக, சிறந்த கவிஞர்களாக, சிறந்த சிறுகதை ஆசிரியர்களாக, சிறந்த பத்திரிகையாளராகவெல்லாம் உருவாக்குவதற்கு கல்லூரியினுடைய வகுப்பறைகள் எங்களை போன்றவர்களுக்கு பயன்பட்டன. நான் எழுத ஆரம்பித்த காலமும் கோவை அரசு கலைக்கல்லூரியிலே 1973ஆம் ஆண்டு நான் புதுமுக வகுப்பு என்கிற பியூசி படித்து கொண்டிருந்த பொழுது என்னுடைய 18வது வயதில் நான் எழுத துவங்கினேன். மனிதன் என்கிற கலை இலக்கிய மாத இதழில் கனல் மணக்கும் பூக்கள் என்கிற தலைப்பில் என்னுடைய கவிதை 1973 அக்டோபர் இதழிலே வெளிவந்தது. அதான் நான் இலக்கியத்துறையில் அடியெடுத்து வைத்த அந்த துவக்கம். எனக்கு அமைந்த பேராசிரியர்களெல்லாம் படைப்பாளிகளாக, கவிஞர்களாக இருந்தார்கள். அப்பொழுது அதற்கும் 2 ஆண்டுகளுக்கு முன்னால் கோவையில் அதே மாதிரி ஒரு அக்டோபரில் 1971ஆம் ஆண்டு மானுடம் பாடும் வானம்பாடிகள் என்று தமிழகத்தையே கவிதைகளால் சூறாவளி ஏற்படுத்திய அந்த படைப்பாளிகளில் சிலர் எனக்கு பேராசிரியர்களாக அமைந்தார்கள். அப்புறம் தொழிலாளர் தோழர்கள், சக நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து இன்றளவிலும் கூட என்னுடைய படைப்புகளுக்கு உறுதுணையாக இருந்து ஒரு மக்களின் பிரதிநிதியாக, பாதிக்கப்பட்டவர்களின் குரலாக, உன்னுடைய குரல் எழுத்துலகில் தொடர்ந்து ஒலிக்கட்டும் என்று என்னை வாழ்த்தியதன் நிமித்தம் இப்பொழுது நான் இங்கே இந்த மாணவ செல்வங்களின் மத்தியிலே நான் நிற்கக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கிறேன். மற்ற அறிஞர்கள், திறனாய்வாளர்கள், படைப்பாளிகள் இவர்கள் முன்னால் பேசுகிற பொழுது எனக்கு ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியை காட்டிலும் நாளைய தலைமுறையாகிய இந்த மாணவ செல்வங்கள் மத்தியில் என்னுடைய கருத்துக்களை விதைப்பதில் நான் எப்போதும் கூடுதல் மகிழ்ச்சி அடைபவனாக இருப்பேன். ஏனென்றால் இவர்களெல்லாம் இன்றைக்கு இப்படி இளம் தளிர்களாக இருக்கிறார்கள். ஆனால் இவர்கள்தான் மண்ணின் சிலிர்ப்புகள், பூமியின் புல்லரிப்புகள்,
காலத்தின் வசந்த நீரோடைகளில் மிதந்து வரும் பலவண்ண கனவுகள். இன்றைய செய்தி எப்படி நாளைய வரலாறோ அதுபோல் இன்றைய தலைமுறையிலிருந்து உருவாகக்கூடிய இவர்கள்தான் நாளைக்கு நாங்கள் விட்ட அந்த பணியையெல்லாம் சிறந்த படைப்புகளாக உருவாக்க இருக்கிறார்கள் என்பதை அறிந்து நாம் எந்த இடத்தில் பேசுவதற்கு நிற்கிறோமோ அத்தகைய இடமாகவே நமக்கு வாய்த்திருக்கிறது என்கிற மகிழ்ச்சியோடு நான் இந்த உரையை நிகழ்த்துகின்றேன். இந்த படைப்பு களங்கள் கவிதைக்கும் உண்டு, சிறுகதைக்கும் உண்டு, நாவலுக்கும் உண்டு, இன்னமும் சொல்ல போனால் திரை இசை பாடல்களுக்கும் இறை இசை பாடல்களுக்கும் கூட உண்டு. அவன் எந்த பகுதியில் வாழ்ந்து முடித்து அனுபவத்தை பெற்று அவன் எடுத்துக்கொண்ட படைப்பு களத்தை அழியாத கல்வெட்டுக்களாக உள்ளங்களிலும் காலத்திலும் பதிக்கின்றானோ அது அவனுக்கு படைப்பு களங்களாகிறது. இப்போ என்னுடைய படைப்பு களங்கள் என்று எடுத்துக்கொண்டால் கொங்கு பூமியின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படக்கூடிய பெருநகரமாக நாளும் வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய கோவையிலிருந்து ஒரு 10-12 கிலோமீட்டர் தள்ளி மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரத்தில் இருக்கக்கூடிய குக்கிராமங்களில் ஒன்று நான் வாழ்கிற கிராமம். என்னுடைய கதைக்களங்கள் எல்லாமே மதுக்கரை மலைக்கரட்டிலிருந்து தொடங்கி அப்படியே மேற்கு நோக்கி மத்திபாளையம், மாதம்பட்டி, கரடிமடை, ஆலாந்துறை, சிறுவாணி என்கிற பகுதிகள் வரை மலை அடிவார காடுகளும் மானாவாரி நிலங்களும் தினமும் உழைத்து கொண்டிருக்கக்கூடிய உதிரி தொழிலாளர்களும் என்னுடைய படைப்பு களத்திலே கதாபாத்திரங்களாக மாறி அவர்களை, அந்த சாதாரண மக்களை சாகித்ய அந்தஸ்து பெறுபவர்களாக நான் சாதித்திருக்கிறேன். அதனால்தான் என்னுடைய 15 நாவல்களிலுமே இடம்பெறக்கூடிய கதாபாத்திரங்கள் என்னுடைய கிராமத்தையும் பக்கத்து கிராமத்தையும் சார்ந்தவர்கள். ஒரு நாள் போய் உழைத்தால்தான் அந்த கூலிதான் அன்றைய குடும்பத்திற்கு சாப்பாடு. விவசாயமும் விவசாயம் சார்ந்த தொழிலும் விளிம்பு நிலை மக்களும் தொழிலாளர்களும் பாதிக்கப்பட்டவர்களுமாக நிறைந்து நீக்கமர இருக்கக்கூடிய ஒரு குக்கிராமம். அங்கே கிணற்று பாசனம் செய்யக்கூடிய விவசாயிகள் மிக குறைவு. வானத்து மழையை நம்பி விவசாயம் செய்யக்கூடியவர்கள்தான் அங்கே 195 விழுக்காடு. முன்பு கோவையிலே தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படக்கூடிய கோவையிலே 32 மில்கள் இருந்தபோது அந்த கிராமத்தைச் சேர்ந்தவர்களெல்லாம் பெரும்பாலும் மில் தொழிலாளர்களாக இருந்தார்கள். மிகப்பெரிய போராட்டங்களை எல்லாம் சந்தித்தார்கள். அந்த போராட்ட களங்களும் 1972 பெருமாநல்லூரில் நடைபெற்ற துப்பாக்கி சூட்டில் உயிர் துறந்தார்களே விவசாயிகள். அந்த மாதிரியான விவசாயிகள் எல்லாம் நிறைந்து பெரும் போராட்டங்களை சந்தித்து இன்றளவிலும் கூட அந்த போராட்டங்களை தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தோழர்களை, அந்த பாட்டாளிகளை என்னுடைய கதாபாத்திரங்களாக மாற்றி நான் அவர்களை இலக்கியத்தில் அழுத்தமாக பதிவு செய்து கொண்டு வருகிறேன். அப்படி எழுதிய படைப்புகளிலே ஒவ்வொரு படைப்புக்குள்ளும் அந்த கிராமத்தின் ஆத்மாவை அப்படியே சுமந்து கொண்டிருக்கக்கூடிய, அந்த கிராமத்தின் கலைக்களஞ்சியத்தை போல் இருக்கக்கூடிய 90 வயதுக்கு மேற்பட்ட பெரியவர்களை மைய பாத்திரங்களாக நான் அழுத்தமாக வைத்திருக்கிறேன். அதிலே மிகுதியும் பேசப்பட்டு ஒரு 7-8 மொழிகளுக்கு சென்று மிக பரவலான வரவேற்பை பெற்ற படைப்பு நீங்களெல்லாம் அறிந்த மானாவாரி மனிதர்கள் என்கின்ற படைப்பு. அந்த படைப்பு தமிழகத்தின் எல்லா பல்கலைக்கழகங்களிலும் பாடமாக அமைந்தது. அது மட்டுமல்ல, ஆங்கிலம், மலையாளம், தெலுங்கு, கன்னடம், மராட்டியம், வங்கம் இத்தனை மொழிகளுக்கும் சென்றது போக இப்பொழுது
சோவியத் ரஷ்யாவின் ஒரு மாநிலமாகிய செக்கோஸ்லோவாக்கியாவிற்கு வாங்கியிருக்கிறார்கள். அந்த மாநிலத்திலே பேசப்படக்கூடிய மொழி செக்கோஸ்லோவாக்கியா. அந்த மொழிக்கு இப்பொழுது சென்றிருக்கிறது. சிலைகளை கடத்தி வெளிநாடுகளுக்கு செல்பவர்களை எல்லாம் தேடி பிடித்து கைது செய்கிறது அரசாங்கம். நான் துணிச்சலாக அதைத்தான் செய்கிறேன். கலைகளை கடத்தி வெளிநாடுகளுக்கு கொண்டு போகிறேன். என்னுடைய பக்கத்தில் கூட யாரும் வருவதில்லை. ஏனென்று கேட்டால், உங்களை போன்ற தைரியம் மிக்கவர்கள் எனக்கு முன்னால் பாதுகாப்பாகவும் பின்னால் ஒரு கவசமாகவும் இருப்பதனால் இவன் செய்கின்ற பணி மிகப்பெரிய தியாகம். எனவே நம்முடைய வாழ்க்கையை இவன் இரத்தமும் நரம்பும் எலும்புமாக அப்படியே சித்தரிக்கிறான். எனவே இவன் நம்முடைய குரலை எதிரொலிக்கிறவராக இருக்கிறான். இவன் நம்முடைய பிரதிநிதி, இவன் மக்கள் எழுத்தாளன் என்று என் பக்கம் நிற்பதனால் என்னுடைய பணி மிக வேகமாக தொடர்கிறது. இந்த மானாவாரி மனிதர்களிலே வந்த ஒரு கதாபாத்திரம் காளப்பட்டி ஐயன். அவருக்கு வயது 90. ஆனால் அந்த நாவலை விமர்சித்த தமிழ்நாட்டின் பெரும்பாலான விமர்சகர்கள் எல்லாம் இவர் படைத்திருக்கக்கூடிய அந்த கதாபாத்திரத்திற்கு வயது 90 900 எங்களால் அறிந்து கொள்ளவே முடியவில்லை. கிட்டத்தட்ட ஒரு 250 வருட பாரம்பரியத்தை அப்படியே தன்னுடைய உள்ளத்துக்குள் வைத்து தாய்ப்பாலை போல அந்த கிராமத்தில் இருக்கிறவர்களுக்கு அவர் ஊட்டி கொண்டிருக்கிறார். அந்த கதாபாத்திரத்துக்கு இறப்பே இல்லை என்று மதிப்பீடுகளை வைத்தார்கள். அதே மாதிரி கர்நாடகத்தில் காவிரி தண்ணீர் பிரச்சனையை மையமாக வைத்து நமது கோவை, பெரியார், திருப்பூர் மாவட்டங்களைச் சேர்ந்த விவசாயிகள் எல்லாம் அங்கே கர்நாடகத்தின் தென்பகுதியிலே கடுமையாக உழைத்து ஒரு 20-25 ஆண்டுகள் உழைப்பில் குப்பைகளை தோப்பாக்கி காடுகளை எல்லாம் களனியாக்கி அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு விவசாயத்தை கற்றுக் கொடுத்து இந்த தானியங்களின் உணவின் சுவை எப்படி இருக்கும் என்பதையெல்லாம் அறிவித்து அவர்கள் அந்த மக்களிடத்தில் பெற்றது இரவோடு இரவாக வந்து அடித்து வீடுகளில் இருக்கிறதையெல்லாம் டிராக்டரிகளிலே பகிரங்கமாக கொண்டு சென்று குற்றுயிரும் கொலையுயிருமாக கொங்கு நாட்டு விவசாயிகளை அவர்கள் விரட்டி அடித்தார்கள். இந்த கிரஞ்ச வதத்திற்கு கேள்விகள் இல்லையா என்று கொதித்த என் மனம் படைத்ததுதான் பூர்வீக பூமி. அந்த படைப்பு ஏராளமானவர்களுடைய உள்ளத்தில் பொறியை விதைத்தது. அக்னி குஞ்சொன்று கண்டேன், அதை ஆங்கோர் காட்டடை பொந்தலை வைத்தேன், வெந்து தணிந்தது காடு தணல் வீரத்தில் குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோ என்று சொன்னானே பாரதி. அந்த வேலையை என்னுடைய பூர்வீக பூமி செய்தது. அரசாங்கங்களை எல்லாம் உசிப்பிற்று பலரு கட்சி வேறுபாடு இல்லாமல் பலருக்கும் பொதுவான ஒரு இலக்கிய படைப்பாக அது நிமிர்ந்து நின்றது. இப்போ அந்த படைப்பில் வரக்கூடிய ஒரு கதாபாத்திரம் கரப்பாளையத்து ஐயன் என்றொரு கதாபாத்திரம். அதிலே வரக்கூடிய பொன்னம்மாள் என்ற ஒரு கதாபாத்திரம் வரும். அந்த பொன்னம்மாள் கொங்கின் மறக்க முடியாத தீரன் சின்னமலையின் ஒரே தங்கையாகிய பர்வதத்தின் மகள் வழி பேத்தி. அவர்தான் அதில் தலைமை கதாபாத்திரம். அந்த பொன்னம்மாள் என்கிற கதாபாத்திரம் காளியின் கோபம், கண்ணகியின் கனல் சுடர் எல்லாம் சேர்ந்த ஒரு உருவம். அவரை பூர்வீக பூமியிலே நான் நிலைநிறுத்தினேன். அதை போன்றே கிழக்கு வானம் என்கிற படைப்பிலே வரக்கூடிய கதர்வேட்டியன் என்றொரு கதாபாத்திரம். அவர் சுதந்திர போராட்டத்திலே ஈடுபட்டு பலமுறை சிறை சென்றவர். அந்த கதாபாத்திரம் தியாக உணர்வோடு அந்த கிராமத்தின் ஒரு இருளை கிழிக்கிற ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக அவரை உருவாக்கி காட்டினேன். இப்படி நான் படைக்கிற கதாபாத்திரங்கள் 85% ரியல் லைஃபிலிருந்து எடுக்கப்பட்டவை. அந்த கட்டுக்கோப்பிற்காக
அவற்றுக்கு நான் சேர்க்கக்கூடியதெல்லாம் கூட கலை அழகு, கற்பனை இல்லை. அந்த கற்பனைக்குள் கூட உண்மையின் சாறு கொப்பளித்து கொண்டு ஓடுவதால் அந்த படைப்பு படிக்கிறவர்களுக்கு இது கற்பனை அல்ல, இதில் வருவதும் நிஜம், எதிர்காலம் இப்படி இருக்க வேண்டும் என்று இவன் லட்சிய கனவை அந்த 20% 15% சேர்த்து அந்த நாவலின் கட்டுக்கோப்பிற்கு இப்படி பலப்படுத்தி இருக்கிறான் என்பதை எளிதாக உணர்ந்து கொள்கிறார்கள். இங்கே இந்த மண் டாலர் சிட்டி என்று அழைக்கப்படக்கூடிய இந்த திருப்பூர் நகரம் எங்களுடைய கோவை நகரத்தின் ஒரு அழகிய குழந்தை, குட்டி ஜப்பான். பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்களுக்கு இன்றளவிலும் வேலை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு இடம். இந்த ஊரை நினைத்தால் என்னுடைய நினைவில் வந்து நிற்பவர் திருப்பூர் குமரன், குமாரசாமி என்கிற குமரன். அந்த குமரனின் துணைவியார் ராமாயி அம்மாளை நான் இதே திருப்பூர் அனுப்பர்பாளையத்தில் இந்திய பொன்விழா சுதந்திர ஆண்டு 1997 கொண்டாடப்பட்ட போது ஒரு பத்திரிகைக்காக ஒரு சிறப்பு பேட்டியினை நான் கண்டேன். அவர் நெஞ்சுருக பல சரித்திர நிகழ்வுகளை எல்லாம் இரவு 8 மணி வரை சளைக்காமல் என்னிடத்தில் சொன்னார். நான் இங்கே நுழைகிற பொழுது உங்கள் பள்ளிக்குள் குதிரையில் வாளோடு நின்று கொண்டிருக்கக்கூடிய தீரன் சின்னமலையை பார்த்தேன். அவருக்கு என்னுடைய வணக்கங்களை செலுத்திவிட்டுத்தான் உள்ளே வந்தேன். இந்த திருப்பூர் குமரன் வாழ்ந்த 28 வயதிலேயே தன்னுடைய இன்னுயிரை இந்த தேசத்திற்கு வழங்கிய அந்த இளைஞன் வாழ்ந்த இந்த இடத்திற்கு வந்திருக்கிறோம் என்பது எனக்குள் ஒரு பெரிய மகிழ்வை உண்டு பண்ணியது. நான் ராமாயி அம்மாள் இடத்தில் பேசிக் கொண்டிருக்கிற பொழுது எனக்கு அவரை பார்த்தபோது ஒரு முற்பிறவியில் ஒரு தாயாக எனக்கு அமைந்த ஒரு பெண்மணியினிடத்தில் அமர்ந்துதான் நாம் பேசி கொண்டிருக்கிறோம் என்கிற உணர்வு எனக்கு ஏற்பட்டது. காலை 8 மணிக்கு அந்த ஊர்வலம் நடந்த போது குமரனோடு அந்த ஊர்வலத்திலே வந்தவர்கள் 9 பேர் மட்டுமே. போலீஸின் அந்த லத்தி அடி குமரனினுடைய தலையில் தொடர்ந்து விழுகிறது. சுதந்திர உணர்வு எங்கே எங்கே என்று கேட்பது போல் அந்த தடியடி பட்டு அந்த ரத்தம் அப்படியே தெரிக்கிறது. ராமாயி அம்மாள் மாங்கல்யத்தில் வைத்த குங்குமத்துக்கு போட்டியாய் தெரித்து சிதறியது ரத்தம். ராமாயி அம்மாள் மாங்கல்யத்தில் வைத்த குங்குமத்துக்கு போட்டியாய் சுருண்டு கிடந்தது குமரனின் உடல். திருப்பூர் தெருவில் பாரத தேவியின் திருவடிகளில் சூட்டப்பட்ட ஒரு மலராக அப்போதும் கொழுந்து விடுகிற இந்த நாட்டின் நம்பிக்கை சுடர் போலே, தாயின் மானம் காப்பதற்காக படபடக்கிற மார்பு சேலை போலே இந்த மணிக்கொடி குமரனின் உடல் மீது விழுந்து படபடத்து கொண்டிருந்தது. மறுநாள் குமரன் அமரனானான். இன்றைக்கு குமரன் பிடித்திருந்த அந்த கொடி நமது டெல்லி செங்கோட்டையில் நட்சத்திரங்களோடு போட்டியிட்டு கொண்டு வானளாவ பறக்கிறது. அந்த கொடியை தாங்கி கொண்டிருக்கக்கூடிய செங்கோட்டை சிவந்திருப்பதற்கு காரணம் இந்த திருப்பூரில் சிந்திய இரத்த துளிகளும் தான் என்பதை நான் ரொம்ப உருக்கத்தோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்பர்க்குரியன வீரர் தங்கள் நல்லுயிர் இந்தும் கொடியினை காப்பர் என்கிற எட்டயபுரத்து பாட்டு இந்த திருப்பூர் மண்ணில் தான் இலக்கியமாயிற்று. எழுதுபவைகளெல்லாம் இலக்கியம் ஆகுமா என்றால் ஆகும். அதற்கு சாட்சியம் இந்த திருப்பூர். இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நாளும் சந்தித்து போராட்ட ரூபங்களாக உருவாக்கி கொண்டிருக்கக்கூடியவர்களுடைய வாழ்க்கையை அடுத்து வருகிற தலைமுறை அத்தகைய உரிய சான்றுகளோடு
அதை வரலாற்று படைப்புகளாக உருவாக்க வேண்டும். அதை போன்ற எங்கள் பகுதியில் தொழிலாளர் தோழர்கள் மத்தியிலே வாழ்ந்து மறைந்த N.G. ராமசாமி என்கின்ற அந்த தொழிலாளர்களின் தோழனாக இருந்த பிரதிநிதியை மையப்படுத்தி படைப்புகளை உருவாக்க வேண்டும். அது மட்டுமல்ல, இன்னமும் கோவையிலே செய்யப்பட வேண்டிய எண்ணற்ற உருவாக்கங்களை எல்லாம் அடுத்து வருகிறவர்கள் தங்களுடைய படைப்புகளிலே செய்ய வேண்டும். அப்படி பார்த்தோம் என்றால் எனக்கு முன்னோடிகளாக விளங்கிய ஆர். சண்முக சுந்தரம், கு. சின்னப்ப பாரதி, ஈரோடு வடிவேலன் போன்றவர்களெல்லாம் அந்த பணிகளை செய்திருக்கிறார்கள். அந்த வரிசையிலே நான் தொடர்ந்து வந்த அந்த பணியை தொடர்கிறேன். எனக்கு அடுத்து வரக்கூடிய தலைமுறை நான் ஏந்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த தீபத்தை அப்படியே என்னிடத்திலிருந்து வாங்கி தொடர்ந்து வெற்றி என்கிற எல்லைக்கு கொண்டு சென்று அவர்கள் சேர்ப்பார்கள் என்கிற நம்பிக்கை எனக்கு உண்டு. இந்த கொங்கு பூமியின் படைப்பு களங்களை குறித்து விரிவாக பேச வேண்டும் என்றால் கிட்டத்தட்ட எனக்கு 3 மணி நேரம் கூட போதாது. ஏனென்றால் அதில் சாதனை நிகழ்த்தியவர்கள், சாதனைகளை நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடியவர்கள், அடுத்து வருகிற தலைமுறைக்கு நாங்கள் விட்டு செல்லக்கூடிய வினாக்கள், அவைகளெல்லாம் ஒன்று திரண்டால் இந்த 20 நிமிடத்திற்குள் இந்த 200 ஆண்டு கால வரலாற்றை நான் எப்படி ஒரு மின்சாரத்தை சுருக்கி வானத்து மின்னலை சுருக்கி வீட்டின் மின்சாரமாக மாற்றி கொடுக்க வேண்டுமோ அப்படி மாணவ செல்வங்களின் உள்ளத்திலே கொங்கு பூமியின் படைப்பு களங்களெல்லாம் இப்படி இருந்தன. அடுத்து இப்படி இருக்க வேண்டும். அடுத்து வருகிற தலைமுறை மிக வீரியத்தோடு அதை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை அவர்களிடத்திலே வைத்து நேரம் கருதி இப்பொழுது உங்கள் மத்தியிலிருந்து மகிழ்ச்சியோடு நான் விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.